சரி, இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால என்ன ஒரு நமக்கு என்ன தடை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நம்ம சுவிசேஷம் ஊழியம் செய்யணும்னு சொல்கிறாங்க, நம்மளால் செய்ய முடியலை, அது என்னன்ட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் சொல்கிறேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. எல்லாரும் சொல்லுங்கள், ரட்சிப்பு கர்த்தருடைய. நீங்கள் போய் ஏதாவது பெரிய திறமைசாலி நான் படிச்சிருக்கேன் அங்கெல்லாம் கதையே நடக்காது. அது நல்லது, ஆனால் ரட்சிப்பு யாருடையது தான்? ஆமாம், அவருடையது தான். வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 2:8-9 எப்படி இருக்கு? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டப்பது, இது கிரியினால் உண்டானதல்ல. இது நாம் ஏதோ செய்கிறதுனால ஒன்றும் நடக்கிறது இல்லை. நாம் செய்யணும், நன்மை செய்யணும், மக்களுக்கு உதவி செய்யணும், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எல்லாம் ரைட்டு. ஆனால் இந்த ரட்சிப்பு எங்கேருந்து வருதுன்னா, இயேசு உங்களுக்காக இதை செய்து முடித்து விட்டார். கை தட்டுங்க ஏசப்பாவுக்கு. ஆமாம், எல்லாம் அவர் செய்து முடிச்சிட்டார். நீங்கள் சிலுவைக்கு போக போகிறீங்களா? ரத்தத்தை சிந்த போகிறீங்களா? ரட்சிப்புக்காக, பாவங்களுக்காக நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி தானே? நம்ம செய்ய முடியாதுன்னு அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு. ஆனால் செஞ்சு முடித்ததை நாம் விசுவாசிக்கிறதுக்கு ஜனங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, அப்படி தானே? நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம் இந்த காரியம். அப்போ அந்த ரட்சிப்பு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க, ஏன் கையில் ஒன்றும் இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், ஏன் கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் செய்ய வேண்டியது என்னென்னா சொல்லுது தான் வேணும். அப்போ ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா கர்த்தருடையதாக இருக்குது. அப்போ ரட்சிக்கப்படுகிறது அவர் வேலை செய்யணும், அதுக்காக தான் நம்ம பிரயாசப்படுறோம். ஊழியம் என்ன? 4 ஆத்துமா ரட்சிக்கப்படாத நம்ம பிரயாசப்படுறோம், ஜெபிக்கிறோம், வைக்கிறோம், மக்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறோம். ஆனால் ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது. எல்லாம் சொல்லுங்கள், ரட்சிப்பு. ஆமாம், எல்லா பாயிண்ட்டும் ஏன் வச்சுக்கணும். நாங்களாம் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். வசனத்தை பிள்ளைகள்கிட்ட கேட்ட மாதிரி உங்கள்கிட்ட நாங்கள் கேட்போம். அப்புறம் ஐயா சாமுவேல் ஐயா மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாம்பரத்துக்கு வருவாங்க, அங்கே சுரேஷ்னு வராங்க. அப்படியே நேரம் போகிறதே தெரியாது ஐயா செய்தியெல்லாம். அப்போமே அவரை நான் மீட் பண்ணியிருக்கிறேன். அப்போ பாருங்கள், நல்ல செய்திகளை கொடுப்பாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த ரட்சிப்பை பற்றி நீங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும், நல்ல கிளியராக இருக்கணும். என்னுடைய பிரயாசத்தில் ஒன்றும் இல்லை, என்னுடைய பக்தி விருத்தினால் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ஒரு தேவன் செய்து முடித்து விட்டார். அதை நம்ம என்ன செய்யணும், அதை நம்பணும். அதனால தான் நம்ம பாருங்கள், அநேகருக்கு சொல்கிறது யோசிக்கிறோம், முடியலை நம்மளால். நாம் மாம்சத்தில் முயற்சி எடுக்கிறோம், ஆனால் எல்லா முயற்சி தேவை தான். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தான் நினச்சிக்கணும், ரட்சிப்பு மட்டும் யார்கிட்ட தான் இருக்குது. ஆமாம், அதுக்காக நம்ம பாரப்படணும், ஜெபிக்கணும், பிரயாசப்படணும். அப்போ ஆண்டவர்கிட்ட தான் அந்த ரட்சிப்பு இருக்குது. சரி, இந்த ரட்சிப்பு அவர்கிட்ட இருக்குது. அப்போ நம்ம அடுத்தால என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்ன, இந்த மக்களை குறித்து என்ன சித்தம் அப்படின்னா, 1 தீமோத்தேயு 2:4 இப்படி வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:4 வசனம் எப்படி இருக்குன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். எல்லாம் கை வைத்து சொல்லுங்கள், எல்லா மனுஷரும் யார்? உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களுக்கு பால் போடுறவங்க, காய்கறி விற்கிறவங்க, மீன் விற்கிறவங்க, வேறு யாரெல்லாம் போட்டுக்கிடுங்க. எல்லாரும், ஒருவேளை உங்கள் வீட்டுக்காரராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் இனஜன பந்துகளாக இருக்கலாம், எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு யாருடைய சித்தம்தான்? தேவ சித்தம்தான். ஏமா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்காக இயேசு மரிச்சிருக்கிறார். உங்கள் அடுத்தால ஒரு அக்கா இருக்காங்களா, அவங்களுக்காக இயேசு மரிச்சிருக்கிறார். ஆனால் அவங்க சுவிசேஷத்தை கேட்காமலே போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாது, அடுத்த செகண்டு ஆள் காலியாயிரும். அப்போது இந்த நல்ல செய்தியை எல்லா மக்களுக்கும் சொல்கிறது நம்ம கடமை. அதனால் லிமிட் கிடையாது, இவங்களுக்கு தான் சொல்லணும், இவங்களுக்கு சொல்லக்கூடாது. பணக்காரனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வசனம் தெளிவாக இருக்கிறது. எல்லா மனுஷரும், எல்லாரும் சொல்லுங்கள், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவோ. ஆமாம், சத்தியத்தை அறிகிறாங்க. அப்போ எல்லா மனுஷன்னா யாருமே விடக்கூடாது. சின்ன பிள்ளைகளே நாங்கள் விடுறதில்லை. அப்போ எல்லா மனுஷங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய சித்தம். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ ஆசையை பார்த்துக்கணும், கடவுளுடைய ஆசையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் உங்கள் ஆசையை நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய ஆசை நம்ம ஆசையாக மாறணும். என்ன ஆசை?
ஆண்டவருடைய ஆசை எப்படியா நம்ம ஆசையாக மாற வேண்டும். அடுத்தது பார்த்தீங்க, நம்ம மூணாவது ஒரு இது பார்க்க போகிறோம். என்னென்னா, மூணாவது பாயிண்ட் போடுங்க தம்பி. நமக்கு ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்துருக்காரா இல்லையா? எல்லாம் கையை தான் வைத்து சொல்லுங்களேன். ஆமாம், அபிஷேகம். இந்த அபிஷேகம் எதற்கு தெரியுமா? எதுக்கு கொடுத்துருக்காருன்னு அப்போ ஏசாயால முதல் வசனத்தில் இருக்குது. 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு எதற்கா? சுவிசேஷத்தை சொல்வதற்கு கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அடுத்தல இருக்கு, இருதயம் நெருங்குண்டவர்களுக்கும் காயங்கட்டுதலை, சிறைப்பட்டவர்கள் விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டுவதை கூறவும் என்னன்னு செய்றாரு. அப்போ அந்த அபிஷேகம் எதற்கு தான்? எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகம் எதுக்குமா? சுவிசேஷத்தை சொல்றதுக்கு. இங்கே மட்டும் நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டு அப்படி போயிடக்கூடாது. இந்த அபிஷேகத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா அது எதற்கு தான் சொல்லியிருக்கிறாரு? மற்றவங்களுக்கு போய் சொல்லணும், மற்றவங்களுடைய காயங்களை கட்டணும், மற்றவன் பிரச்சனையில் இருக்கான அவனுக்கு போய் ஏதாவது என்ன செய்யணும், அவனுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை தேவை. நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா, நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை பேசி பாருங்களேன். பேசியிருக்கீங்களா இல்லையா? பேசி பாருங்களேன். நீங்கள் பக்கத்தில் போய் நீங்கள் பேசக்கூடாது, ஒரு பக்கத்தில் அருகாமல் உள்ள மக்கள்கிட்ட போய் 4 வார்த்தை அவங்க சொல்கிறத கேட்டாலே அவங்களுக்கு பாதி சுகமாயிடுவாங்க. அல்லேலூயா. எவ்வளோ மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க, வேதனையில் இருக்காங்க, அதை கேட்கக்கூட நாதி இல்லை. ஆமாம், நம்முடைய ஆண்டவர் பிள்ளைங்க அந்த மக்களுடைய காரியத்தை கேட்டு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்களேன், அவங்க ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிடுவாங்க. இந்த ஆவியானவர் இந்த அபிஷேகத்தை கொடுத்த நோக்கம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். யார் சொல்லுவா? நீங்கள் சொல்லலாம். யாருமா சொல்லுவா? ஏதாவது கம்பெனிக்காரன் சொல்லுவாங்களா? இல்லை டிவிக்காரன் ஏதாவது விளம்பரப்படுத்த போகிறாங்களா? உங்களை நம்பி தான் ஆண்டவர் இருக்கார். எப்படி இருக்காரு? உங்களை நம்புகிறாரு. என்ன நம்புகிறாரு? இவங்கெல்லாம் எனக்காக ஏதாவது செய்வாங்கன்ட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்புகிறாரு. ஏமாந்து போகிறார் நம்மளை நம்பி. ஆனால் அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம இனிமேல் வரக்கூடாது. ஏன்னா இந்த செய்தியில் நீங்கள் கேட்குறீங்க, அட்லீஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்காவது நீங்கள் சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷன்னா உடனே ட்ராக்ஸ் கொடுத்து ஒரு புது ஏற்பாடு கொடுத்து பைபிள் வாங்கி கொடுக்க நான் சொல்லலை. அவங்க சொல்கிறத கேளுங்க. அம்மா, அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. ஏதாவது உங்களுக்கு ஜெபம் பண்ணணுமா, நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு அன்பாக 4 வார்த்தை பேசுங்களேன், அது அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அல்லேலூயா. ஊழியன்னா ரொம்ப அப்படி பிரசங்கம் பண்ணணும்னு நான் சொல்லலை, 4 வார்த்தை அன்பாக பேசுறதுக்கு இந்த உலகத்தில் ஆள் கிடையாதுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் உலகத்தில் எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, தனியாக போய் பாருங்கள், அவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க மக்கள். நீங்கள் கூட்டமாக பார்க்குறத வச்சு நீங்கள் நினைக்காதீங்க எல்லாம் ஜாலியாக இருக்காங்கன்ட்டு. ஆனால் தனிமையில் அவங்க ஒரு தனிமை உணர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த தனிமை அவங்களுக்கு வேதனை. அதனால தான் இன்றைக்கி அநேக மக்கள் தற்கொலை பண்ணுறாங்க, தீய பழக்க வழக்கங்கள் அடிமையாகிறாங்க. ஏன் தெரியுமா? சமாதானத்தை அவங்களுக்கு இல்லை. அந்த சமாதானத்தை கொடுக்கறது யார் தான் கொடுக்க முடியும்? இயேசு தான் கொடுக்க முடியும். சரி, 4வது ஒரு விஷயத்தை நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதிகாரம் பெற்றவர்கள். நமக்கு என்ன செய்யிருக்கு? அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், அதிகாரம் பெற்றவர்கள். நம்ம அதிகாரம் பெற்றவர்கள் ரொம்ப டயர்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. நல்லா தான் சொல்லுங்களேன், அதிகாரம் பெற்றவர்கள். உங்களை அனுப்புகிறாரே ஆண்டவர், சும்மா அனுப்புகிறாருன்னா இல்லை. இப்போ இந்த அரசாங்கம் இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, எந்த வண்டியை கூட மறிச்சிருவாங்க. ஆள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், எங்கள் இதில் ஒரு சின்ன ஒரு ஒரு லைட்டு மாதிரி வச்சுருப்பார், சின்னதாக ஒரு இது மாதிரி லைட், ரெட் லைட் மாதிரி. பெரிய லாரி வரும், ஆள் இவர் போலீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்ச ஆளாக இருப்பார், டக்குன்னு நிப்பாட்டுவார், அது பெரிய லாரி நின்றுடும். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் இந்த மனுஷனுக்கு எவ்வளோ அதிகாரம்னா, கொடுத்த அதிகாரம் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அவருக்கு. லாரி இல்லை, பெரிய பெரிய பஸ்ஸை கூட நிப்பாட்டி அவங்கள சோதனை போடுவதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. அப்போ நமக்கும் தேவன் அதிகாரம் கொடுத்துருக்காரு. என்ன அதிகாரம்னா, லூக்கா 10:19 போட்டிருக்கு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவருடைய கிருபையினால் எந்த வியாதியும் நம்மளை தொட முடியாது. அல்லேலூயா. எந்த பேயும் நம்மளை தொட முடியாது. ஏனென்றால் தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதான் சொல்றது, சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க, சகல வல்லமை. எந்த வல்லமையா இருந்தாலும் சரி,
அதை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யாரு கொடுத்தது? கொடுத்தது யாரு? நான் சொல்றேன், நீங்க ஊழியம் செய்றீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்க, அந்த அத்தாரிட்டி. தைரியமா போங்க, யாருக்கு பயப்படாதீங்க, தைரியமா போங்க. நான் வட இந்தியாவில் எத்தனையோ இடங்களுக்கு போறேன், பல சூழல்கள் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வரும், சூழ்நிலைகள் சரியாக இல்லாமல் இருக்கும். நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சரிப்படுத்துகிறார். அப்போ தேவன் உங்களை சும்மா அனுப்பலை, அதிகாரம் கொடுத்துருக்குறார். எல்லா வித அதிகாரத்தையும் கொடுத்துட்டு தான் உங்களை அனுப்புகிறார். அப்போ நீங்கள் தைரியமாக போகலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், அனுப்புகிறது யார்? ஆண்டவர் அனுப்புகிறாரு. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அனுப்புறது சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை அனுப்புகிறார். அல்லேலூயா. அடுத்தல பார்த்தீங்கன்னா மார்க்கில் அந்த வசனம் இருக்குது, 16, 17, 19 இதுதான், விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளம் என்னன்னா, என் நாமத்தினாலே பிசாசுகள் என்ன செய்வாரா? துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள் இருக்கு. அடுத்தல பார்த்தீங்கன்னா இந்த யோவானில் இது இந்த 14, 12 எப்படி இருக்கு? மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகளை செய்வான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார் என்ன தெரியுமா? அவர் செஞ்சதை நம்ம செய்யணும் அவர் எதிர்பார்க்கல. மேலே எல்லாம் சொல்லுங்க, மேலே ஒரு ஸ்டெப் மேலே. ஆண்டவர் சொல்ற ஒரு மைல் கூப்பிட்டா இன்னொரு மைல் போகணுமா? பைபிள் எப்படிதான் இருக்கு. நாம் இந்த ஒரு மைலுக்கே நம்ம நடக்க யோசிக்கிறோமே. நம்ம காலாட்களோடு போகும்போதே நம்ம இழைச்சிடுறோம், குதிரைகளோடு எப்படி ஓட போகிறோம்னு தெரியல. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் ஜென்சி எப்படி பிடிக்க போகிறோன்னு தெரியல. அப்போ தேவன் நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அந்த அதிகாரம்தான் உங்களுக்கு ஒரு தைரியம். அல்லேலூயா. மோசே பயப்படுறாரு, நான் எப்படி போகிறது? அங்கே அவன் பார்வோன் மோசமான ஆள். ஆண்டவர் சொல்கிற, நீ போப்பா, நான் அனுப்புகிறேன், நீ போ, நான் அனுப்புகிறேன். ஐயா அங்கே போனால் நீ போ. அப்போ தான் ஆண்டவர் அவனுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்காரு, உன் கையில் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்ன செய்கிறாரு? கீழே போடு அப்படின்னு, பாம்பாயிடுது. அப்போ தேவன் மகத்துவமுள்ள தேவன் நம்மளை சும்மா அனுப்பலை, அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். தைரியமாக போவாங்க. என்ன அதிகாரம்? வசனம் இருக்கிறது, இயேசுவின் நாமம் இருக்கிறது, சும்மா கிடையாது. அந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. அடுத்தல இன்னொரு நல்ல ஒரு வசனம், எனக்கு பிடிச்ச வசனம் 2 கொரிந்தியர் 2:14 எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுறோம். எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆமாம், ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்கள்ல அப்படி இல்லை, எல்லா இடங்களிலும் எப்பொழுதும். எல்லாம் சொல்லுங்க, எல்லா இடங்களிலும் எப்பொழுதும். எல்லாம் சொல்லவே மாட்டீங்களா? சொல்லுங்க எல்லாரும், எல்லா இடங்களிலும் எப்பொழுதும். நல்ல வாயை திறந்து பேச பழகணும். முதல்ல அமைதியாக இருக்கக்கூடாது. நம்ம வெளியே தான் நல்லா பேசுகிறோம், அது மாதிரி பைபிள் நல்ல வசனங்களை தானே பேச சொல்கிறேன். வேறு எதாவது நான் திட்டுறேன்னா அவங்கள யாராவது ஒன்றுமே சொல்லியே, நல்லது தானே பேசிகிட்டு இருக்கோம், நான் தப்பாக தான் பேசுகிறேன்னா. நல்ல வாயை திறந்து இந்த வசனங்களை சொல்ல சொல்ல அது ஒரு அபிஷேகங்க. அல்லேலூயா. உங்களுக்கு சீக்கிரட் சொல்லித்தரேன், வேத வசனத்தை நீங்கள் சத்தமாக பேசினாலே அது ஒரு அனாயிண்டிங். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். உங்கள் வாயில் ஆவியின் பட்டயத்தை வச்சிங்கன்னா சத்துரு அடித்து தூக்கிடலாம். அல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பேச பேச உங்கள் மலைகளை நீங்கள் பெயர்த்தி விடலாம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எவனாயிலும் பார்த்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரந்து போன்னு சொன்னால் அப்படியே ஆகும். அப்போ சொல்கிறதுல இவ்வளோ பவர் இருக்குது. நம்ம அநேகர் சொல்கிறதே இல்லை, அப்படியே அமைதியாக இருந்து சொத்திரம் சொத்திரம் அப்படி சொல்லக்கூடாது. நல்லா பேசணும், வாயை திறந்து வசனத்தை பேசணும். பேச பேச நீங்கள் ஒரு ஒரு பெரிய ஆளாக மாறிடுவீங்க. ஆமாம், தாவீது பார்த்தீங்கன்னா கோலியாத்திட்ட ஃபஸ்ட்டு பேசத்தான் செய்கிறான். பார்த்துருக்கீங்களா? அந்த 1 சாமுவேல் 17 பாருங்கள், பேசிக்கிட்டு இருப்பான், பேசியே அவனை காலி பண்ணிடுவான். உன் தலையை நான் வெட்டுவேன், எல்லாம் பேசி முடிச்சிடுவார். அவர் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கோலியாத்தை தலையை வெட்டுறதுக்கு தாவீதுட்ட கத்தியே கிடையாது, தெரியுமா? பார்த்துருக்கீங்களா அந்த வசனத்தில்? நான் உன் தலையை வெட்டுவேன்னு சொல்லுவார், ஆனால் கத்தி யார்ட்ட கிடையாது. ஆனால் வெட்டினாரா இல்லையா? யார் கத்தினா அவங்க கத்தியை வாங்கி அவனை வெட்டியாச்சு. அல்லேலூயா. அப்போ பேசுகிறது நல்லா பேசணும். இதை பற்றி நான் ஒரு புக்கு எழுதணும்,
ஹெல்த்தி டேங்க், ஆரோக்கியமான நாவுன்ட்டு இருக்குது. நல்ல பேசுறதுக்கு பழகணும். தவறாக பேசுறது தான் யோசிக்கணும், பேசவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நல்ல வார்த்தைகளை நம்ம பேசணும். ஏன்னா நல்ல வார்த்தைகள் தான் மக்களுக்கு நல்ல ஔஷதம் என்று இருக்கு. நல்ல பேசி பாருங்கள், அந்த ஜனங்கள் நல்லா ஆயிடுவாங்க. அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வேணும்னா நீங்கள் நல்லா பேசுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. நீங்கள் ஏதாவது ஏடா கூடமாக பேசுனீங்கன்னா ஒருத்தர் உங்கள் பக்கத்துலேயே வர மாட்டாங்க. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். அதுதான் இன்னும் அந்த வெற்றி நம்மகிட்ட ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுத்துருக்குறேன். அதனால் எங்கேயாவது நம்ம தோற்று போயிடுவோமா நீங்கள் கவலைப்படவே கூடாது. தோற்று போகிற மாதிரி வரும் சீன், அப்படியே வரும். கடைசியில் கிளைமேக்ஸ் எல்லாம் மாறி போயிடும். அல்லேலூயா. காரியம் மாறுதலாக முடியும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் நமக்கு வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் தோற்று போக வாய்ப்பே இல்லை. அது தோற்று போகிறதுக்கு அந்த இதே எண்ணமே கிடையாது. சரி, அடுத்தல நம்முடைய ஆவிக்குரிய நிலை என்ன? 6வது பாயிண்ட் வந்து நம்முடைய ஆவிக்குரிய நிலை. ஆண்டவர் நம்மளை எங்கே வச்சிருக்கிறார் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அநேகருக்கு தெரிய மாட்டேது. நம்ம பூமியில் தான் இருக்கோம், ரைட்டு. ஆனால் ஸ்பிரிச்சுவலி நம்ம எங்கே இருக்கோம்னா, எபேசியர் 1:3 எப்படி இருக்குன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்மளை சகலவித ஆசீர்வாதம் நம்மளை என்ன செஞ்சிருக்காரா? ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3 சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் தான் நம்மளை என்ன செஞ்சிருக்காரா? ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதித்திருக்கிறாரா? ஏமா முடிஞ்சு போச்சு, உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. அல்லேலூயா. யூ ஆர் பிளஸட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் நம்மளை சும்மா இல்லை, எல்லாவித ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்துட்டார். அடுத்தல பார்த்தீங்கன்னா அதே எபேசியர் 2:7 எப்படி இருக்குன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். அல்லேலூயா. யார் பக்கத்தில் உட்காந்துருக்கோமா? ஆண்டவரோட. அல்லேலூயா. அவரோடு கூட. அவரோடு கூடனா எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம ஏதோ நம்ம வந்து பூச்சி புழுலாம் நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் பைபிளில் தெளிவாய் போட்டிருக்கிறது, அவரோடு கூட நம்ம என்ன செய்கிறது. ஆமாம். அடுத்தல கொலோசியர் 3:3 எப்படி இருக்குன்னா, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் யாருக்குள்ளே மறைஞ்சிருக்கா? ஆண்டவருக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம்? மறைஞ்சிருக்கிறோம். கொலோசியர் 2:10 மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஃபுல்லாக நீங்கள் பரிபூரணம், உங்கள்கிட்ட பழுதொன்றுமே இல்லை. நம்ம தான் ஏதாவது நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி தான் பார்க்குறாரு? பரிபூர்ணமாக பார்க்குறாரு. அல்லேலூயா. என்றைக்குமே நம்ம பிள்ளைங்க பாருங்கள், ஒரு தகப்பனுடைய ஆசை எப்படிமா, நம்ம பிள்ளை எப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளை நமக்கு எப்பவுமே இது சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு. ஆமாம், அது காக்கா குஞ்சாக இருந்தாலும் சரி, நமக்கு தான் அது காக்காம்பா. ஆனால் தன்னுடைய தாய் காக்காவுக்கு அது எப்படி செய்யும்? பொன் குஞ்சு. அதுக்கு ரொம்ப அழகு. அதே போல் நீங்கள்லாம் ஏசப்பாவுக்கு ரொம்ப அழகு. அல்லேலூயா. அப்படி தான் பார்க்குறாரு உங்களை அழகாக பார்த்துருக்கிட்டு இருக்காரு. நீங்கள் தான் குறைய ஐயோ நான் அப்படி இப்படிங்க நினச்சிட்டீங்க. தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆக்கியிருக்காரு. கடைசியாக இன்னொரு வெளிப்படுத்த 1:6 எப்படி இருக்குன்னா, அதாவது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்ம கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சாதாரண ஆள் கிடையாது. யாரு? நம்ம ராஜாக்கள். யாரு? முதல்ல ராஜாக்கள். ராஜாக்கள் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் தான் நிமிர்ந்து இருக்கலாம், ராஜா மாதிரி இருக்கலாம் பார்ப்போம். கொஞ்சம் ராஜான்னா பாருங்கள், ஒரு மினிஸ்டர்னாலே அவங்க ஒரு தோரணை இருக்குது பார்த்துறீங்களா? ஒரு தோரணை இருக்கும். மினிஸ்டர், ஒரு சிஎம், அப்படி தான் ஒரு தோரணை வந்துடுது. அப்போ நம்ம ராஜாக்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம ராஜாக்கள் மாதிரி நடந்துக்கணும். நம்மளும் ஆண்டவர் இப்படி தான் போட்டிருக்காரு, ராஜாக்கள் மாதிரி பார்க்குறாரு. அடுத்தல பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சரீரம். நம்ம கிறிஸ்துவின் சரீரத்தில் என்ன செய்கிறோம்? அங்கமாக இருக்கும். அதை மறந்துடக்கூடாது. ஐயா நான் ராஜா அப்படின்னு தனியாக போகக்கூடாது. ராஜா தனியாக போவாரா? போக மாட்டார். யார் போவா? கூட மந்திரிகள் இருப்பாங்க, சிப்பாய்கள் இருப்பாங்க. அப்போது 1 கொரிந்தியர் 12 எப்படி இருக்குன்னா, 12-18 வரைக்கும் எப்படி இருக்குன்னா, எப்படி சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகனும்
ஒரே சரீரத்தை அவங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்குது, அந்த பிரகாரம் கிறிஸ்துவும் இருக்கிறார். அப்போ நம்மளை ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் இன்னும் அதிகமான அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா, நம்மெல்லாம் ஒரு பாடி ஆஃப் கிரைஸ்டில் இருக்கோம். எப்படி இருக்கிறோம்? ஒரு பாடி ஆஃப் கிரைஸ்ட்னா ஒரு நீங்கள் கையாக இருக்கலாம், காலாக இருக்கலாம், ஒரு சரீர அமைப்பு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணுது. இப்போ நான் இப்போ இருக்கேன்னா எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணும். நான் கால் நிற்கணும், என் கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கை பிடிச்சிருக்கு, என் கண் வந்து இந்த லேப்டாப் பார்த்துட்ருக்கு, என் வாய் பேசுது, இவ்வளோ உறுப்புகள் இருக்குது. அப்போது கிறிஸ்தவர்களாகிய நாம் தனியாக செயல்படக்கூடாது. சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள். கிறிஸ்தவ நாம் சபையோடு இணைந்து தான் செய்யணும். அது செட்டப்பில் இருக்குது. அநேகர் எல்லாம் இருக்குது, அப்படி இப்படி தனியாக அப்படியே போயிடுவாங்க. அப்போ தனியாக போகிறவன் விழுந்து போவான்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போது நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு செட்டப்புக்கு வரணும். ஒரு பாடி எப்படி செயல்படுதோ, பல அவயங்கள் இருக்கிறதோ, அதே போல் சபை என்கிற அமைப்பில் நாம் எல்லோரும் என்ன செய்யணும்? சேர்ந்துக்கணும். இப்போ நாங்கள் இன்றைக்கி மீட்டிங் நடத்துகிறோம். 3 பேர் இருக்கோம். காலை பண்ண இருக்கிறாரு, சோமு இருக்கிறாரு, நான் இருக்கிறாரு, இன்னும் 2 பேர் பசங்க வருவாங்க. எல்லோரும் வேறு வேறு பார்ட்டு பண்ணுவாங்க. அவங்க ஒருத்தர் பப்பட் பண்ணுவாங்க, மேஜிக் பண்ணுவாங்க, நான் பலூன்ஸ் பண்ணுவேன். அப்போ ஒரு டீமாக இருந்தால் தான் அந்த ஊழியம் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு கிடைக்க தாளந்துகளை, திறமைகளை இந்த சபைக்காக, ஊழியத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும்? பங்களிப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு கையாக வச்சுருக்கலாம், காலாக வச்சுருக்கலாம், எதுவோ வச்சுருக்கலாம், அதை நீங்கள் என்ன செய்யணும்? அதே போல் மற்ற அவயவங்களையும் நீங்கள் மதிக்க பழகணும். அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, இந்த பைபிளில் சொல்லப்பட்டான், கால் வந்து கை வேண்டான்னு சொல்ல முடியுமா? இந்த கால் இருக்குது, 2 கால் தான். எப்பா சுந்தர் என்னால் தான் நிற்கிறான்னு தான். கை நீ வேஸ்ட்டுன்னா இந்த கை என்ன செய்யும்? மைக்கு கீழே போட்டுரும். இந்த வாய் பேசாது. புரியுதா உங்களுக்கு? அதனால் நாம் எல்லாரும் ஒரே டீமாக இருந்து ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம அவயவங்களாக இருக்கும். அதனால் எல்லாரும் எந்த அவயமும் இதில் ஏதாவது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியுமா? நான் நிற்கிறேன், ஏதாவது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியுமா? இந்த காதை வெட்டி போட்டுருவோமா? வேஸ்ட்டாக இருக்குன்னு, சும்மா தானே இருக்குன்னு இதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு. சரியா? முடி தேவை, அதுக்கு முடி போகக்கூடாதுன்னு அதுக்கு வேறு ஸ்பெஷல் எண்ணெயெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம அதை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. பார்த்தீங்களா? அப்போது இந்த சபை எங்களுக்கு ஒரு அமைப்பு, அதில் அநேக அவயவங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அவயவங்களும் இந்த சபைக்கு முக்கியம். இந்த ஒவ்வொரு அவயவங்களும் இந்த மற்ற அவயங்களையும் மதிக்க பழகணும். அல்லேலூயா. நீ சண்டே ஸ்கூல் டீச்சர் தானே, நீங்களாம் ஒரு ஊழியமாக என்ன சொல்லக்கூடாது. அவங்க தான் குழந்தைகளை வளர்க்குறாங்க. அப்போ பெரியவங்களை மென்ஸ் ஃபெலோஷிப் எல்லா அமைப்பு, வீடு இந்த பெருக்கிறவங்களாக இருக்கலாம், ஒரு சேர் போடுறவங்களாக இருக்கலாம், இந்த மைக் மாற்ற தம்பியாக இருக்கலாம், எல்லாருமே எல்லாம் சேர்ந்தாதான் இந்த சபை நடக்கும். அல்லேலூயா. இது வேதம் சொல்லுகிறது. சரியா? அதனால் சரீரங்கள் வேற இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே தேவனுக்காக நம்ம செய்கிறோம், இருக்கிறோம். அடுத்தல 8வது பாயிண்ட் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அநேகர் ஊழியம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா? ஐயா நான் முதல்ல சரியாறேன் ஐயா, அதுக்கப்புறம் ஊழியத்தை பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் பாவங்கள் ஆண்டவர் மன்னித்து விட்டார். அல்லேலூயா. ஆமாம், மன்னிப்பு கேட்கணும் முதல்ல ஆண்டவர்கிட்ட. பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு பாவத்தில் விழுந்துட்டிங்கன்னா, ஆண்டவரே நான் மன்னிச்சுன்னா, ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால கழுவிட்டார். அதுதான் 1 யோவான் 1:7 எப்படி இருக்குது? அவர் ஒளியாக இருப்போம், நாமும் ஒளியில் நடந்த ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அப்போ எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ பாவ மன்னிப்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். இந்த குற்ற உணர்வு எங்கேருந்து வருதுன்னா, நீ தப்பு பண்ணியிருக்க, நீ சரியில்லை அப்படின்னு இது சாத்தான் கொண்டு வர்றது. இது உங்களுக்கு கெடுக்கிறது, உங்களை தடை பண்ணி போகும், உங்களை ஊழியம் செய்ய விடாது. இந்த குற்ற உணர்வு எங்கேருந்து வருதுன்னா தேவனிடத்துலேருந்து வர்றது கிடையாது, அது மனஸ்தாபம் வரும். ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் நம்ம தவறு செய்யும்போது ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் உணர்த்துவார், அது வேற. குற்ற உணர்வு கில்ட்டி கான்சியஸ் ஃப்ரம் சேட்டன். சாத்தான் தான் உங்களை செயல்பட விடாதபடி இந்த குற்ற உணர்வுகளை கொடுப்பான். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் நான் அநேகர்கிட்ட பேப்பேன், என்ன பிரதர் நீங்களாம் நல்ல ஆளாச்சே, ஊழியம் செய்வேன். பிரதர் நான் எங்கே பிரதர் ஊழியம் செய்கிறது, நானே சரி கிடையாது, நானே ஒழுங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிடுவாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்காகவும் ரத்தத்தை சிந்தி உங்கள் பாவங்களெல்லாம் கழுவி உங்களை பாவங்களை மன்னிச்சிட்டார். கழுவுனது மட்டும் இல்லை, உங்களை மன்னிச்சிட்டார். இப்போ நீங்கள் தைரியமாக அவருக்காக நீங்கள் என்ன செய்யலாம்,
ஊழியம். குற்ற உணர்வுலே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்காக இயேசு இதை செய்து முடித்திருக்கிறார், மறந்துடக்கூடாது. அடுத்தால கடைசியாக இந்த 9வது பாயிண்ட் பார்ப்போம். 9 போடுங்க. தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். என்னைக்குமே நமக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை செய்வதற்கு வாக்குத்தத்தம் என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 28 போகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் இந்த பூமியை விட்டு ஆண்டவர் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, அதாவது மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். எபிரேயரில் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் என்று அந்த சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கமெண்ட் என்னன்னா, ஒரு பெரிய கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க. நம்ம கூட ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவருடைய ஏக்கம் என்னென்னா, ஆண்டவர் எதோ ஏங்கிக்கிட்டு இருக்காதுமா, அறுவடை மிகுதி. அதுதான் ஆண்டவருடைய ஏக்கம். மத்தேயு 9:36 அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போய் தோய்ந்து போனோம் சிதறப்பட்டுமா இருந்தபடி அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்கள் நோக்கி சொல்கிறாரு. சீசர்களை பார்த்தா சொல்கிறாரு, அப்போ இருக்க மக்கள் தொகைக்கு அப்போவே அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. ஆனால் இந்தியாவில் இன்றைக்கி நம்ம மக்கள் தொகை அதிகம். ஆண்டவர் சொல்கிறாரு 37 மத்தேயு 9:37 அறுவடை மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்கள் அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இப்போ எதிர்பார்க்குறது. உங்கள் திராணி என்னவோ அதை செய்யுங்க. அப்போ இவளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இவளுக்கு திராணிக்கேற்ற அதை செய்தான்னு சொன்ன மாதிரி உங்கள் திராணி என்ன? உங்கள் வீட்டை சுற்றிலும் ஒரு 10 வீடு இருக்கா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட்டை தரேன், நீங்கள் சேவம் பண்ணுங்கள். ஒருவேளை டைரியெலாம் உட்காந்து எழுதுனா உங்களுக்கு தெரிந்த ஒரு 20 பேர் எழுதுங்க. இப்போ எழுத வேண்டாம், இந்த சபை முடிஞ்சு வீட்டில் போய் அழகாக எழுதுங்க. உங்கள் கூட பிறந்தவங்க, அருகாமையில் உள்ள வீட்டில் உள்ளவங்க பேர் எல்லாம் நானும் அப்படி எழுதி ஜெபிச்சு அநேக ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா.